உங்கள் விடுதலையை பற்றி 2 வார்த்தை சொல்லி, விடுதலை 1, 2 ஒரு அற்புதமான திரை அனுபவம், அதை பற்றி ஒரு 2 வார்த்தையும் சொல்லி முடிக்கலாம். இல்லை, எனக்கு விடுதலை 45 வருஷம் நான் ஸ்கூலில் படித்தது, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, காலேஜில் படித்தது, பாலுமகேந்திரா சார்கிட்ட படித்தது, சமூகத்திலேருந்து படித்ததை விட இந்த 4 இயர்ஸில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா நான் நிறைய வாசித்தேன், நிறைய மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு அந்த படம் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு இருந்தது என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது மேடையை அலங்கரிக்கிற, அலங்காரமாக பேசக்கூடிய, கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களாக நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலையை வென்றெடுத்து கொடுக்குறவங்க தான் தலைவர்கள். அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை. அது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க, இங்கேயே இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு தலைவர். ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு, அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு. அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் முன்னாடி நின்று கேள்வி கேட்கறதுக்கு போகிறாங்க. அதை உருவாக்குறது அவங்க நம்புகிற தத்துவம், அவங்க பின்பற்றுற தத்துவம். விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் இப்போது சினிமா மாணவனாகவும் ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன். எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ் மேலே கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிர்நிலைகளை போய் நின்றுடுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது, என்னுடைய புரிதலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் இந்த 4 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கும். எஸ்எஃப்ஐயில் மாநில மாநாடு கூட்டு போகிறாரு அண்ணன் சென்னைக்கு. அங்கே தலைமை தாங்கியவர் மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள். எல்லோரும் டீ வாங்குறதுக்காக வரிசையில் நிற்கிறோம். எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு. எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. சிஎம், ஆமாம் சிஎம், வெஸ்ட் பெங்கால் சிஎம், ஆமாம் சிஎம். அப்போ அவரை பார்க்குறேன், அவரோட பேசுகிறேன். ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்காந்து பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது. என்ன ஒன்று, இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும். ஏமாத்துறவனுக்கு ஒரு பீதி வரும், திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க. ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம். அதில் ஒன்று சேருவோம், பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம், வெல்லட்டும்.